இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம 3 பெண்களும் வந்துட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் அத்தைக்கும் அருணுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. அது மட்டும் கிடையாது, அருண் உடஞ்சே போயிடுவார் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா வெறும் இந்த மாத்திரை மட்டும் வச்சுட்டு அவள் இந்த தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நிரூபிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமா, அவள் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தானே செக்அப் பண்ணணும். ஐஸ்வர்யா தான் ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேங்காளே, அவளை என்ன சொல்லி ஏமாற்றி அங்கே கூட்டு போகிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு பிளான் சொல்கிறாங்க. 3 பேர் வந்துட்டு பிளான் போட்டுட்டு சரி கிளம்பலான்னு சொல்கிற நேரம் தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும், இருங்க நீங்கள் எங்கே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் எங்களுக்காக வந்து கார் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்றாங்க. திடீர்னு மீனாட்சி அக்காவுக்கு ரொம்ப வயிறு வலி, அவங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, எப்போவும் ஆட்டோவில் தானே போவீங்க அதிலே போங்க அப்படின்னு சொல்ல அபிராமி அந்த இடத்துல நிற்கிறாங்க. என்னாச்சு மீனாட்சிக்கு என்னாச்சு, ஐஸ்வர்யா அவள் தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாள், போ நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் கார் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. மீனாட்சி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க, நான் வந்துட்டு காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ தான் இதிலே படித்தவ, வா நீ வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு தெம்பாக இருக்கும் வா அப்படின்னு சொல்ல, என்ன இதுங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்களே, எதுக்கு நம்மளை ரொம்ப வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. வா ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா நீ தான் டாக்டர்கிட்ட ஏதாவது பேசுவேன், எனக்கு ரொம்ப வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, வாங்க ஐஸ்வர்யாக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் இப்படியே ஐஸ்வர்யாவை ஏமாற்றி உள்ளே கூட்டு போயிடறாங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க, நாங்கள் போய் மீனாட்சி அக்கா பேர் என்ட்ரி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேர் மட்டும் போகிறாங்க. அங்கே மீனாட்சிக்கு தெரிஞ்சவங்க மகேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, பிளான் போட்டாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த உட்காந்துருக்காளே அவள் தான் வந்துட்டு ஐஸ்வர்யா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. பிளட் டெஸ்ட் ஐயோ ஆஸ்பத்திரி கூட்டு வரதே போதும்னாச்சு, அவளை எப்படி டெஸ்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம், மீனாட்சிக்கு எடுக்கிற மாதிரி எப்படியாவது அவளுக்கு எடுத்துடலாம், முதல்ல வந்துட்டு அவளை பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அக்கா பிளட் டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்ல, அதான் ஒன்றுக்கு 2 பேர் இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் வாங்கலை அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு வர்றாங்க. இங்கே பாருங்கக்கா இதுக்குலாம் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கையை பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வழியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, நீங்கள் அந்த பக்கம் பிடிங்க அப்படின்னு சொல்ல மைதிலி தீபாவும் அந்த பக்கம் மீனாட்சி பிடிக்க, மீனாட்சி கையில் பிளட் எடுக்கிற மாதிரி ஐஸ்வர்யா கையில் எடுத்துறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கத்துறாங்க. எதுக்கு நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்ல, நீ இப்போ ரத்த எடுத்தது என் கையில் தான் அவங்க கையில் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி மேடம் என்னோட கரியரில் இப்படிலாம் நடந்ததே கிடையாது, தெரியாமல் மாற்றி எடுத்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு இன்னைக்கு நேரமே சரி கிடையாது, சே பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பார்த்து திட்டிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, 1 மணி நேரம் இங்கே இருக்க வச்சா சந்தேகம் வந்துடும், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மட்டும் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மட்டும் அங்கே இருக்காங்க. ரிப்போர்ட் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்பிடுறாங்க. தீபா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. வந்ததுமே அவங்க வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்னு வருது. தீபா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அவங்க ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லிடு. இந்த திக்கம் மீனாட்சி மைதிலி என்னாச்சு தீபா இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளக்கானோன்னு பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தீபா வந்துடுறாங்க. நம்ம நினச்சது சரிதான், ஐஸ்வர்யாக்கா வந்துட்டு மாசமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அத்தையோட ஃப்ரெண்டு மட்டும் மாசமாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, இதுக்கு டவுட்டு பேசாமல் அவகிட்டே கேட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டு ஒரு பொறுப்பான மருமகளாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணு தீபா, இந்த பொய்யை இதுக்கு மேலே நீ வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தீபா ஐஸ்வர்யா ரூமுக்கு தான் போகிறாங்க. இதை ரியா பார்க்குறாங்க. இவளுக்கு ஆகாத, இவதுக்கு உள்ளே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ஓட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே போன தீபா வந்துட்டு, அக்கா இந்த ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, போய் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஓ எனக்கு தெரியாமல் கூட்டு போய் என்னையே வந்துட்டு ஃப்ராடு ரிப்போர்ட் எடுக்கிறீங்களா நீங்கள், இங்கே பாருங்கள் அத்தையோட ஃப்ரெண்டே வந்துட்டு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன இது வந்துட்டு பொய்யான ரிப்போர்ட், நீங்கள் 3 பேர் சேர்ந்து எம்எல்ஏ தேவையெல்லாம் பழிபட பார்க்குறீங்க அப்படி இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு ரியா பார்க்குறாங்க. நமக்கு இந்த வீட்டில் இருக்கிற அடுத்ததா எதிரி இந்த ஐஸ்வர்யா தான், இவளை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. அத்தை நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் தீபாவும் ஐஸ்வர்யாவும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு அபிராமி உள்ளே வராங்க. அந்த சமயத்தில் என்ன ஏதுன்னு விசாரிச்சா ஐஸ்வர்யா மாசமாக இல்லைன்னு தெரியுது. அத்தை அவங்க பொய் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டே வந்துட்டு நான் மாசமாக இருக்கேன் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு ரியா பார்த்துட்டு சூப்பர் எல்லாமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. வந்துட்டு தீபா அந்த டேப்லெட்டை ஒழிச்சு போட்டதே இவங்க பிளான் பண்ணி ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக்அப் பண்ணாங்களா, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அபிராமி ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எதை
நம்ப விடன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, என்கிட்ட அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல சொன்னா, பிளாக்மெயில் பண்ணா, செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினா அப்படின்னு சொல்லி அபிராமி வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிரு அபிராமி, உனக்கும் அருணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதை நினச்சா எனக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியவே இல்லை. செத்துருவேன் மிரட்டுறப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? அவள் செக் பண்ணுறப்பே ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அவள் இந்த மாதிரி பண்ணிட்டா. உங்ககிட்ட டைம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னதுமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அத்தை இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க அத்தை, நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்லிச்சு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அடி. அதை பார்த்தது வந்துட்டு தீபாவே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.